அமைதியாக இருந்த இடம் பக்கத்து ஊர் வரை கேட்ட பயங்கர சத்தம், வானளவுக்கு மேலெழும்பிய தீப்பிழம்பு, சிதறிய உடல்கள் என காலையிலேயே ஆவியூரை அதிர வைத்திருக்கிறது வெடிபொருள் குடவுன் வெடிப்பு கோரச் சம்பவம். விருதுநகர் மாவட்டம் ஆவியூரில் கல்குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரிக்குள்ளேயே வெடிமருந்து குடவுன் அமைந்திருக்கிறது. இந்த குடவுனில் இருந்துதான் அனைத்து கல்குவாரிகளுக்கும் வெடிமருந்து சப்ளை ஆகிறது என்ற நிலையில் வழக்கம் போல குடவுனுக்கு வெடிபொருள் சரக்கு வந்திருக்கிறது. மே தினத்திற்கு விடுமுறையாக இருந்தும் கூட தொழிலாளர்கள் 3 பேரை மட்டும் அழைத்து குடவுன் உரிமையாளர் சேத்துராமன் பணிக்கு வரவழைத்ததாக கூறப்படுகிறது. அவனுக்கு லீவு தான் இருந்தாரு, லீவு இருந்தவரை வர சொல்லிட்டாங்களே, போன் போட்டு வர சொல்லி தான் வந்திருக்காரு. இவருக்கு டெய்லி வர சொல்லிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடுவாங்க இவருக்கு வந்து. அப்புறம் மற்ற நாளைக்கு ட்ரெயிலிங் வந்துருவார், கம்பெனிக்கு வந்துருவார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு இவருக்கு வந்து. 3 லாரிகள் நிறைய வெடிப்பொருட்கள் வந்த நிலையில் முதல் லாரியிலிருந்து வெடிப்பொருட்களை இறக்கிவிட்டு அடுத்த லாரியிலிருந்து இறக்கி கொண்டிருக்கும் போதே திடீரென வெடித்து சிதறியது. பல கிலோ கணக்கிலான வெடிப்பொருட்கள் ஒரே நேரத்தில் வெடித்ததில் அந்த இடமே புகை மண்டலமானது. கட்டடம் இருந்ததே தெரியாத அளவுக்கு வெறும் இடிபாடுகள் மட்டுமே மிஞ்சிய நிலையில் பணியிலிருந்த கந்தசாமி, பெரியதுரை, குருசாமி ஆகிய 3 பேரும் உடல் சிதறி துண்டு துண்டாகி இறந்து கிடந்தனர். தொழிலாளர்கள் உயிரிழந்த தகவல் தெரிந்து சம்பவ இடத்தில் கூடிய குடும்பத்தினர் கதறி துடித்து அழுதது காண்போருக்கும் கண்கலங்கச் செய்தது. உடல் கருகி சிதறி பொட்டலம் கட்டி அள்ளி செல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டதே என தலையில் அடித்து கொண்டு குடும்பமே அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. இறக்காமல் ஒரு லாரி நிறைய இருந்த 1000 கிலோ வெடிமருந்தை பறிமுதல் செய்தனர். வெடிமருந்து குடவுன் உரிமையாளரும் அருகில் உள்ள குவாரி உரிமையாளரும் பங்குதாரர்கள் என்ற நிலையில் குடவுன் விபத்தை அடுத்து குவாரிக்கு எதிராக மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்து வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் சமாதானப்படுத்த முயற்சித்த நிலையில் கலைந்து செல்ல மறுத்து வாக்குவாதம் செய்ததால் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டம் நடத்தியவர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு உருவானது. விபத்து சம்பவம் தொடர்பாக குடவுன் உரிமையாளர் சேத்துராமனை ஆவியூர் போலீஸ் கைது செய்துள்ளது. பணியில் இருந்த 3 தொழிலாளர்களும் வெடிமருந்து கையாள பயிற்சி பெற்றவர்கள் என கூறப்படுகிறது. அத்தோடு வெடிமருந்து குடவுனும் முறையாக உரிமம் பெற்றுதான் இயங்கி வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட குடவுனில் ஒரே நேரத்தில் 1500 கிலோ வெடிப்பொருட்கள் மட்டுமே கையாள வேண்டும் என்ற நிலையில் விதிகளை மீறி அதிகளவில் வெடிப்பொருட்கள் கொண்டு வரப்பட்டதா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை பறிமுதல் செய்த வெடிப்பொருட்களின் அளவே 1000 கிலோ என்பதால் அதிகளவில் வெடிப்பொருட்கள் கொண்டு வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அத்தோடு விபத்து நிகழ்ந்த குடவுனில் இருந்துதான் மதுரை, விருதுநகர் பகுதியில் கல்குவாரிகளுக்கு வெடிமருந்து சப்ளை ஆகும் என்ற நிலையில் பழைய ஸ்டாக் எதுவும் வைக்கப்பட்டிருந்ததா என்றும் விசாரணை நடக்கிறது. குடவுனுக்கு வந்த வெடிப்பொருட்கள் நைட்ரேட் கலந்தது என்பதால் மிகவும் வீரியமிக்கது என கூறப்படுகிறது. மேலும் இது மாதிரியான வெடிப்பொருட்களை எடுத்து வரும்போது அதற்கென இருக்கும் பிரத்யேக வாகனங்களில் தான் எடுத்து வர வேண்டும் என்பது விதியாக இருக்கும் நிலையில் அதில் ஏதேனும் விதிமீறல்கள் நடந்திருக்கிறதா என விசாரணை நடந்து வருகிறது. அதில் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா இவங்க ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன்ஸா என்னங்கிறது பார்க்குறோம். அதே போல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வேன், அதுக்கான வேனில் தான் எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு வேன் இருக்கு, பட் அதோட கூட எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது வண்டி எடுத்துட்டு வந்தாங்களா அதையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு. இதனிடையே ஆவியூர் கல்குவாரி வெடி விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு கல்குவாரி நிர்வாகம் சார்பில் தலா 12 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது. விபத்து தொடர்பாக குவாரி உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் சேமிப்பு கிடங்கின் உரிமையாளர் ராஜ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பங்குதாரர்களான ராம்ஜி மற்றும் ராமமூர்த்தி ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.